உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக ஒரு நாள் நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் நீங்களும் இந்த நல்ல சுவிசேஷகன் நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம்தான் எங்களை தாங்கி வருகிறது. உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை இந்த நல்ல சுவிசேஷனை கொண்டு செய்வார். இந்த நாளிலேயும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கடைசியில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். ஒரு நல்ல ஒரு வார்த்தை. உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இன்றைக்கு யாரும் நம்மை ஆளுவதை நம்ம விரும்புறதில்லை. நானாக இருக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் விரும்புகிற காரியம். என்னை யாரும் என் மேலே யாரும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, என் மேலே யாரும் கண்ட்ரோல் எனக்குள்ள கண்ட்ரோலை எடுக்கக்கூடாது, என்னை யாரும் ஆளக்கூடாது அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். அப்படி தானே? இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தா மட்டும்தான் அது நடக்கும். நம்ம விரும்பி ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இன்றைக்கு உங்களையும் என்னையும் வேற காரியங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறதா? சிலரை வியாதி ஆளுகை செய்கிறது, சிலரை கடன் பாரம் ஆளுகை செய்கிறது, சிலரை துக்கம் ஆளுகை செய்கிறது, சிலருக்கு அவங்களுடைய மனதில் பல போராட்டங்கள் ஆளுகை செய்கிறது. ஏதோ ஒன்று ஆளுகை செய்து நம்ம சமாதானத்தை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது, ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, நம்முடைய மேன்மை உயர்வை கெடுத்து கொண்டிருக்கிற காரியங்கள் சிலவைகள் நம்மை ஆளுகிறதுனால. பாவம் நம்மை ஆளுகை செய்கிறதா? நெருக்கடி நம்மை ஆளுகை செய்கிறதா? அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரிய ஒரு மேலான நிலைக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் உன்னை ஆளுவதில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, வேலை பார்க்குற இடத்துல உங்களை ஆண்டுகிட்டு இருக்காங்களா? உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்காங்களா? உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா? உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துகிறார்களா? என் ஆண்டவர் சொல்கிறார், இனி அவர்கள் உன்மேல் ஆதிக்கம் செலுத்துவது முடியாது. அவர்கள் உன்னை ஆளுவதில்லை. ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்கிறார், அவர்கள் உன்னை ஆளுவதில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் சொன்னபடி உங்களை ஆசீர்வதித்தால் இனி யாரும் உங்களை ஆள முடியாது. உங்க மேல எந்த ஒரு அதிகாரத்தை செலுத்த முடியாது. உங்க மேல எந்த ஒரு பவரையும் செலுத்த முடியாது, ஆள முடியாதுங்க. கர்த்தர் தான் உங்களை ஆளுவார். இதே வசனத்தில் முன்னால சொல்லப்பட்டதை நம்ம ஒரு விசேஷித்த வார்த்தையில கேட்டிருந்தோம். நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், அவர்கள் உன்னை ஆளுவதில்லை. கர்த்தர் ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொன்னபடியே யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்களுக்கு கொடுக்கிற சுதந்திரத்தில் ஒன்று, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், அவர்கள் உன்னை ஆளுவதில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, அப்படியானா கர்த்தர் உங்களை ஒரு தனித்துவமான ஒரு மனுஷியா கர்த்தர் இன்னைக்கு மாற்றப் போகிறார். இதுவரைக்கும் கண்டவர்கள் உங்களை ஆளுகை செய்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலை தரப்போகிறார். இனி அவர்கள் உங்களை ஆளுவதில்லை. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். என் தேவனே உங்க கூட இருந்து உங்களை நடத்துவார். எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு வியாதியும் இனி உங்களை ஆள முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் சொன்னபடியே என்னை ஆசீர்வதிங்கப்பா, நீர் சொன்னபடியே என்னை ஆசீர்வதிங்க. இனி எதுவும் என்ன ஆளக்கூடாது, நான் தான் அநேக ஜாதிகளை ஆளணும். அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் தருவார். நாம் ஜெபிக்கலாமா?
நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, நீ அவர்கள் உன்னை ஆளுவதில்லை என்ற வார்த்தையின்படி இதுவரைக்கும் யார் யாரோ பிள்ளைகள் மேல் ஆளுகை செய்திருக்கலாம், யார் யாரோ பிள்ளைகள் மேல் ஆதிக்கம் செலுத்தியிருக்கலாம். எது ஆதிக்கம் செலுத்தி இருந்தாலும் சரி, எது ஆளுகை செய்திருந்தாலும் சரி, அதை என் தேவனாகிய கர்த்தர் நீர் மாற்றி போட்டு, ஆண்டவரே இப்போ கொடுக்கிற இந்த வார்த்தையின்படி அவர்கள் உன்னை ஆளுவதில்லை என்ற வசனத்தின்படி, எந்த வார்த்தையின்படி, எந்த ஆசீர்வாதத்தின்படி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. போதும் ஐயா, மற்றவர்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்தது போதும். என் தேவன் பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. என் தேவன் மாத்திரம் பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க. ஒரு சத்துருவின் கிரியைகளும் பிள்ளைகளை ஆளாதபடி என் ஆண்டவர் பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. நன்மை கிருபையும் தொடரட்டும். இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவர்கள் இனி உன்னை ஆளுவதில்லை. கர்த்தர் உங்களை ஆளுவார். கர்த்தர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவார். God bless you.